உலகத் தமிழர்களின் உயிர்நாதம் உண்மை தமிழ் தொலைக்காட்சி. வணக்கம். உண்மை தமிழ் தொலைக்காட்சியின் பிரதான செய்திகள் வாசிப்பவர் பாரதி மயில் வாகனம். முதலில் தலைப்புச் செய்திகள். அடுத்த ஜனாதிபதி யார் மற்றும் ஒரு கருத்து கணிப்பு வெளியானது. வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டோருக்கான போராட்டத்தில் குழப்பம். செப்டம்பர் 1 முதல் யாழ் சென்னை இடையே புதிய விமான சேவை. மாமியாரை உதைத்து தள்ளிவிட்டு கடத்தப்பட்ட குடும்ப பெண். கொழும்பு நோக்கி பயணித்த தனியார் பேருந்து கோர விபத்து, 7 மருத்துவமனையில். விசிட்டர் விசாவில் கனடா சென்றவர்கள் இனி இதை செய்யவே முடியாது, வெளியான அறிவிப்பு. மனித மூளைக்குள் பிளாஸ்டிக், அதிர்ச்சி தரும் ஆய்வு முடிவுகள். சுவிஸில் 2000 ஆண்டுகள் பழமையான படைத்தளத்தின் எச்சங்கள் கண்டுபிடிப்பு. இனி விரிவான செய்திகள். எதிர்வரும் செப்டம்பர் 21 நடைபெறவுள்ள ஜனாதிபதி தேர்தலுக்கான அரசியல் களம், கட்சி தாவல்கள், பரஸ்பர குற்றச்சாட்டுகள், வாக்குறுதிகள் என்று சூடு பிடித்து வரும் நிலையில் தேர்தலில் யார் வெல்வார் என்ற கருத்து கணிப்புகளும் வெளிவந்த வண்ணம் உள்ளது. அதன் அடிப்படையில் மாற்றுக் கொள்கை மையம் புதிய ஆய்வு ஒன்றை வெளியிட்டுள்ளது. ரணில் விக்ரமசிங்க, சஜித் பிரேமதாசு, அனுரகுமார திசாநாயக்க ஆகிய மூவரையும் கருத்தில் கொண்டு இந்த ஆய்வு நடத்தப்பட்டுள்ளது. உங்கள் குடும்பத்தின் தற்போதைய தேவைகளை நிவர்த்தி செய்ய யார் மிகவும் பொருத்தமானவர் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள் என்பதை மையப்படுத்தி நடத்தப்பட்ட இந்த ஆய்வில் 28.8% மக்கள் இவர்களுள் ஒருவரும் இல்லை என்று பதிலளித்துள்ள அதேவேளை 24.3% ரணில் விக்ரமசிங்கவிற்கு ஆதரவு அளித்ததோடு 19.3% மக்கள் சஜித் பிரேமதாசவை மிகவும் பொருத்தமானவர் என்று தேர்ந்தெடுத்துள்ளதாக மாற்றுக் கொள்கை மையம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதேபோல் தேசிய மக்கள் சக்தியின் தலைவர் அனுரகுமார திசாநாயக்கவிற்கு 15.5% மக்கள் ஆதரவு வெளியிட்டுள்ள நிலையில் 12.1% மக்கள் யாரை தெரிவு செய்வது என்பது தெரியாது என்று பதிலளித்துள்ளனர். இதேவேளை சகோதர மொழி மக்களிடையே 24.1% ரணில் என்றும் 33.1% ஒருவரும் இல்லை என்றும் பதிலளித்துள்ளனர். சர்வதேச வலிந்து காணாமலாக்கப்பட்ட தினத்தை முன்னிட்டு இன்றைய தினம் வடக்கு கிழக்கில் கவனஈர்ப்பு ஆர்ப்பாட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டன. இந்த நிலையில் திருகோணமலையில் முன்னெடுக்கப்பட்ட வலிந்து காணாமலாக்கப்பட்ட போராட்டத்தில் போலீசாருக்கும் ஆர்ப்பாட்டக்காரர்களுக்கும் இடையில் இடம்பெற்ற போராட்டத்தில் ஏற்பட்ட முருகல் நிலை காரணமாக பெரும் பதற்றமான சூழல் நிலவியது. குறித்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டிருந்த சமூக செயற்பாட்டாளர் ராஜ்குமார் ராஜீவ்காந்த் போலீசாரால் கைது செய்யப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. இதேவேளை சர்வதேச நீதி கோரி காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் உறவுகள் மாபெரும் போராட்ட பேரணியானது யாழ்ப்பாணத்தில் இன்று காலை இடம்பெற்றிருந்தமையும் குறிப்பிடத்தக்கது. இதேவேளை வடக்கு கிழக்கு முழுவதும் வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டோருக்கான நீதி கோரும் கவனஈர்ப்பு போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது. இதன் தொடர்ச்சியாக கிளிநொச்சியில் சர்வதேச காணாமல் ஆக்கப்பட்டோர் தினத்தை முன்னிட்டு இன்று கவனஈர்ப்பு போராட்டம் முன்னெடுக்கப்பட்டிருந்தமையும் குறிப்பிடத்தக்கது. இந்தியாவின் முக்கிய விமான நிறுவனமான இண்டிகோ செப்டம்பர் 1 முதல் சென்னை மற்றும் யாழ்ப்பாணம் இடையே விமான சேவையை தொடங்கும் என்று அதிகாரி ஒருவர் தெரிவித்துள்ளார். தற்போது இந்தியாவின் அலைன்ஸ் ஏர் விமானம் யாழ்ப்பாணத்திற்கு தினசரி விமானத்தை இயக்குகிறது. ஆரம்பத்தில் வட இலங்கைக்கும் தென்னிந்தியாவிற்கும் இடையிலான தொடர்பை மேம்படுத்தும் நடவடிக்கையில் இந்திய வெளிவிவகார அமைச்சின் நிதியுதவியுடன் விமானங்கள் ஆரம்பிக்கப்பட்டன. இந்த நிலையில் யாழ்ப்பாணம் சர்வதேச விமான நிலையத்தை விரிவுபடுத்துவதற்கான திட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. வவுனியாவில் கடத்தப்பட்டு குடும்ப பெண் மீட்கப்பட்டதுடன் வேனுடன் 4 பேரை கைது செய்துள்ளதாக போலீசார் கூறுகின்றனர். இச்சம்பவம் குறித்து மேலும் தெரிய வருகையில் யாழ்ப்பாணத்தில் இருந்து வேனொன்றில் வந்த குழுவினர் வவுனியா கொக்குவெளி அரசடி வீதியில் வசித்து வந்த குடும்ப பெண் ஒருவரை கடத்திச் சென்றுள்ளனர். இதேவேளை வீட்டில் இருந்த பெண்ணின் மாமியார் பெண்ணை தூக்கிச் சென்றவர்களை விரட்டிய போது அவரை உதைத்துவிட்டு சென்றுள்ளனர். இதனையடுத்து மாமியார் வவுனியா தலைமை போலீஸ் நிலைய குற்றத்தடுப்பு பிரிவு போலீசில் செய்த முறைப்பாட்டிற்கமைய விரைந்து செயற்பட்டு போலீஸ் குழுவினர் குறித்த வாகனம் சென்ற பாதையை பின்தொடர்ந்து சென்று குறித்த வேனை பளை பகுதியில் வைத்து மடக்கி பிடித்துள்ளதுடன் குறித்த பெண்ணையும் மீட்டுள்ளனர். இதேவேளை கடத்தலுக்கு பயன்படுத்தப்பட்ட வாகனம் போலீசாரால் மீட்கப்பட்டதோடு 4 இளைஞர்களும் கைது செய்யப்பட்டுள்ளனர். இந்த சம்பவத்தில் மணியந்தோட்டம், இருபாலை, சுன்னாகம் ஆகிய பகுதிகளை சேர்ந்த 4 இளைஞர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். மேலதிக விசாரணைகளின் பின் குறித்த 4 பேரையும் நீதிமன்றில் முன்னிலைப்படுத்த போலீசார் நடவடிக்கை மேற்கொண்டுள்ளனர். கொழும்பு நோக்கி பயணித்து தனியார் பேருந்து ஒன்று விபத்தில் சிக்கியதில் 7 காயமடைந்துள்ளனர்.
ஹம்பாந்தோட்டையிலிருந்து கொழும்பு நோக்கி பயணித்த தனியார் பேருந்து ஒன்று தங்கல்ல பகுதியில் பாலத்தின் தடுப்பு சுவரில் மோதி விபத்திற்குள்ளானதில் 7 பேர் காயமடைந்ததாக தெரிய வருகிறது. இந்த விபத்து இன்று வெள்ளிக்கிழமை அதிகாலை 3:30 மணியளவில் இடம்பெற்றுள்ளது. விபத்தினால் காயமடைந்தவர்கள் தங்கல்ல வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். விபத்திற்குள்ளானவர்களின் கை கால்களில் காயங்கள் ஏற்பட்டதாக வைத்தியசாலை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. கனடாவிற்கு விசிட்டர் விசாவில் சென்று வெளிநாட்டவர்கள் வேலைக்கான விசாவிற்கு விண்ணப்பிக்க முடியாது என அறிவிக்கப்பட்டுள்ளது. கனடாவுக்கு விசிட்டர் விசாவில் வருவோருக்கு அங்கிருந்து வேலை விசாவுக்கு விண்ணப்பிக்க வாய்ப்பு வழங்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் அதற்கான கால எல்லையை நேற்றோடு நிறைவடைந்துள்ளதாக கனடிய அரசாங்கம் அறிவித்துள்ளது. விசிட்டர் விசாவில் கனடாவில் தற்காலிகமாக தங்கியிருப்பவர்கள் பணி அனுமதிக்கு விண்ணப்பிக்கும் திட்டம் 2025 ஆண்டு பிப்ரவரி மாதம் நிறைவடைவதாக முன்னர் அறிவிக்கப்பட்டிருந்தது. எனினும் தற்காலிக குடியிருப்பு அனுமதி பெற்று கனடாவில் தங்கியிருப்போரின் எண்ணிக்கையை குறைக்க நடவடிக்கை எடுத்துள்ளதாக கனடா புலம்பெயர்தல் அகதிகள் மற்றும் குடியுரிமை அமைப்பு அறிவித்துள்ளது. விசிட்டர் விசா மூலம் கனடாவிற்கு அதிகளவான ஈழத்தமிழர்கள் சென்றுள்ள நிலையில் இந்த அறிவிப்பானது அவர்கள் மத்தியில் பெரும் குழப்பத்தை ஏற்படுத்தியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. மனிதர்களின் மூளையில் மைக்ரோ பிளாஸ்டிக் துகள்கள் இருப்பதாக நியூ மெக்சிகோ பல்கலைக்கழகத்தில் அண்மையில் நடத்தப்பட்ட ஆய்வில் கண்டறியப்பட்டுள்ளது. குறிப்பாக இந்த மைக்ரோ பிளாஸ்டிக் துகள்கள் மனிதர்களின் மூளை, நுரையீரல், கல்லீரல் மற்றும் சிறுநீரகம் போன்ற முக்கிய உறுப்புகளில் நுழைந்து கடுமையான உடல்நல பிரச்சினைகளை ஏற்படுத்துவதாக விஞ்ஞானிகள் தெரிவித்துள்ளனர். இந்த விடயம் தொடர்பாக நியூ மெக்சிகோ பல்கலைக்கழகத்தில் ஆய்வு நடத்தப்பட்டது. அதில் மூளை மாதிரிகளில் 0.5% பிளாஸ்டிக் துகள்கள் இருப்பது கண்டறியப்பட்டுள்ளது. இந்த கண்டுபிடிப்பு பிளாஸ்டிக் மாசுபாட்டின் தீவிரத்தை எடுத்துக்காட்டுவதாக விஞ்ஞானிகள் கூறுகின்றனர். சுவிஸில் 2000 ஆண்டுகள் பழமையான படைத்தளத்தின் எச்சங்கள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. கிழக்கு சுவிட்சர்லாந்தில் உள்ள கிரவுட்டன் கேண்டோனில் 2000 ஆண்டுகள் பழமையான ரோமானிய படைத்தளத்தின் எச்சங்கள் தொல்பொருள் ஆராய்ச்சியாளர்கள் கண்டுபிடித்துள்ளனர். கடல் மட்டத்திலிருந்து 2200 மீட்டர் உயரத்தில் உள்ள இந்த படைத்தளம் சர்வதேச முக்கியத்துவம் வாய்ந்தது என்று தொல்லியல் துறை தெரிவிக்கிறது. 3 அகழிகள் மற்றும் ஒரு மண்ணணையால் பாதுகாக்கப்பட்ட இந்த படைத்தளத்தின் மூலோபாய நிலை அதை சுற்றியுள்ள பள்ளத்தாக்குகள் மற்றும் கணவாய்களை கட்டுப்படுத்த உதவியது என்று கேண்டோனல் கலாசார அலுவலகம் தெரிவித்துள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். அடுத்த ஜனாதிபதி யார் மற்றும் ஒரு கருத்து கணிப்பு வெளியானது. வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டோருக்கான போராட்டத்தில் குழப்பம். செப்டம்பர் 1 முதல் யாழ் சென்னை இடையே புதிய விமான சேவை. மாமியாரை உதைத்து தள்ளிவிட்டு கடத்தப்பட்ட குடும்ப பெண். கொழும்பு நோக்கி பயணித்த தனியார் பேருந்து கோர விபத்து, 7 மருத்துவமனையில். விசிட்டர் விசாவில் கனடா சென்றவர்கள் இனி இதை செய்யவே முடியாது, வெளியான அறிவிப்பு. மனித மூளைக்குள் பிளாஸ்டிக், அதிர்ச்சி தரும் ஆய்வு முடிவுகள். சுவிஸில் 2000 ஆண்டுகள் பழமையான படைத்தளத்தின் எச்சங்கள் கண்டுபிடிப்பு. இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைகின்றன. மேலதிக செய்திகளை தெரிந்து கொள்ள உண்மை தமிழ் தொலைக்காட்சியோடு இணைந்திருங்கள். வணக்கம். உலகத் தமிழர்களின் உயிர்நாதம் உண்மை தமிழ் தொலைக்காட்சி.